ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் PYQ 2000லேருந்து 2020 வரைக்கும் எல்லா சம்மே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த செஷனில் 3 இயர்ஸ் PYQ ரைட் 21, 22, 23 இந்த 3 இயர்ஸ் PYQ நம்ம வந்து சால்வ் பண்ணிடுவோம். எல்லா கொஷினுமே சிம்பிளாக தான் இருக்கும். அது என்னென்னங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம்ல, அந்த ஃபார்முலா இந்த சாப்டருக்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் எல்லாமே நம்ம இதில் வந்து சால்வ் பண்ணுவோம் ரைட். அது ஒரு 3 சம்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அது மெயினாக டைமென்ஷன் அனாலிசிஸ் பேஸ் பண்ண சம்ம தான் நம்ம அங்கே விட்டுருந்துருப்போம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது ஒரு 3 சம்ஸ் இருக்குது. அந்த சம்மும் இந்த செஷனில் பார்த்துடலாம் ரைட். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இட் டு இட். 71st சம் என்னன்னு பார்த்துடலாம். போலார் மாலிகூல்ஸ் ஆர் த மாலிகூல்ஸ். போலார் மாலிகூல்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஹேவிங் அ பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். கரெக்டு. போலார் மாலிகூல்ங்கிறது இட் ஷுட் ஹேவ் பெர்மனன்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். கரெக்டு தான். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஆன்சராக இருக்கணும். மற்ற மூணும் என்னென்னு பார்த்துருவோம் ரைட். தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதெல்லாம் புரியணும். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான். ஹேவிங் ஜீரோ டைபோல் மொமெண்ட். ஜீரோ டைபோல் மொமெண்ட்னா இட் இஸ் நான் போலார் மாலிகூல். அப்போ அது வரக்கூடாது. அக்வயரிங் அ டைபோல் மொமெண்ட் ஒன்லி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். அதுதான் நான் போலார் மாலிகூல் ரைட்டு. அக்வயரிங் அ டைபோல் மொமெண்ட் ஒன்லி வென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆப்சன்ட் ரைட். ஸோ இது வந்து லாஜிக்கே இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம டைபோலுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது ரைட். தேர்ஃபோர் கொடுத்துருக்க ஆன்சரில் இது வந்து கரெக்ட் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் லைக் ஆப்ஷன் 1 which is having permanent electric dipole moment ரைட். இதெல்லாம் சிம்பிளான சம், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து தியரியில் பார்த்த ஒரு கான்செப்ட் தான். என்னென்னு பார்க்கலாம். 2 charged spherical conductors of radius R1 and R2 ரைட். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது. ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர் கனெக்டட் பை அ வயர். வயரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் சேமாக இருக்க போகுது. தென் த ரேஷியோ ஆஃப் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸ் ஆஃப் த ஸ்பியர்ஸ். அப்போ அந்த ஸ்பியரில் எனக்கு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரைட். ஸோ இது தியரியில் பார்த்த ஒன்று தான் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டோட பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கணும். V1 ஷுட் பி ஈக்குவல் டு V2 ரைட். அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் K, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Q1 டிவைடட் பை R1 எனக்கு வந்து வந்துருக்க போகுது ரைட். ஸோ செகண்ட் ஸ்பியருக்கு வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா K Q2 டிவைடட் பை R2ன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். சேமாக இருக்கிறது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும் ரைட். K இட் வில் கெட் கேன்சல்ட் ஃபைன். ஸோ அப்போ Qவை வந்து நம்மளால் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியால் நான் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சார்ஜ் டிவைடட் பை த சர்ஃபேஸ் ஏரியா ரைட். அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு தேவை வந்து Q1 தான் எனக்கு தேவை. அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டைம்ஸ் த ஏரியா நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு Q1 வந்து கிடச்சிரும் ரைட். ஸோ இதெல்லாம் புரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Q1க்கு பதிலாக சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிக்மா 1 இன்டூ த சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் லைக் 4 pi R1 ஸ்கொயர் ரைட் டிவைடட் பை R1 எனக்கு வரப்போகுது விச் இஸ் ஈக்குவல் டு Q2க்கு சிக்மா 2 4 pi R2 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ரைட். ஸோ சேமாக இருக்கலாம் கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 4 pi கேன்சல் அவுட் ஆயிரும். R1 ஓகே. ஸோ R2 it will get cancelled. ஸோ ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்க போகுது. ரீஅரேஞ்ச் பண்ணும்போது சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 2 ஃபைன். ஸோ அந்த பேட்டர்னில் தான் மேலே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 2 வில் பி ஈக்குவல் டு R2 டிவைடட் பை R1 எனக்கு ஆன்சர் வரும் ரைட். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் லைக் ஆப்ஷன் 3 ஓகே. இதெல்லாம் சிம்பிளான லாஜிக் பேஸ் பண்ண சம் தான் ரைட். ஸோ இந்த இது எல்லாமே நம்ம வந்து தியரியில் பார்த்துருந்தது தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பேஸ் பண்ண சம். என்னன்னு பார்க்கலாம். த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் ஷோன் இந்த ஃபிகர் ரைட். ஸோ அப்போ ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கீழே கொடுத்துருக்கேன் அந்த ஃபிகருக்கு. ஓகே சரி. இங்கே வந்து என்னோடய டெர்மினல் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் மை டெர்மினல் ரைட். ஸோ இங்கே தான் நான் வந்து என்னோடய பேட்டரி வந்து எக்ஸ்டர்னல் பேட்டரி வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் ஃபைன். அப்போ இதில் எது சீரீஸில் இருக்குது எது பேரலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த டெர்மினல் வந்து ஒரு எண்டு இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அதே எண்டு வந்து போய் கனெக்ட் ஆகிருக்கு ரைட். ஸோ அதே மாதிரி இது வந்து எப்படின்னா இந்த இதோடையும் இது எப்படியும் கனெக்ட் ஆகிருக்கு ரைட். ஸோ இப்போ மேலே இருக்க போகிற இதுவும் கீழே இருக்க போகிற இதுவும் இது ரெண்டுமே இட் இஸ் கனெக்டட் ஸ்ட்ரைட் டு த பேட்டரி. அப்போ இது ரெண்டும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா திஸ் இஸ் இன் பேரலல் கனெக்ஷன். ஓகே. இப்போ இந்த தேர்ட் ஒன் தான் ட்ரிக்கி ஒன்று. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஒன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பார்த்தோம்னா அதே சைடு தான் இருக்குது நெகட்டிவில்.
இன்னொரு பிளேட்டும் நம்மளுக்கு வந்து சேம் டெர்மினலில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ பேட்டரியோட ஒரே ஒரு சைடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸே ஆகலை. அது ரெண்டுமே என்ன ஆகிருக்குன்னா ஒரே டெர்மினலில் தான். மேலே வந்து நெகட்டிவ் எவ்வளோ இருக்குமோ அதே நெகட்டிவ் தான் இங்கிட்டும் கனெக்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அப்படின்னா எனக்கு என்ன ஆக போகுது, இங்கே வந்து சார்ஜ் எதுவுமே ஸ்டோர் ஆகாது, ஃபைன். ஏன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் இங்கிட்டிருந்து வந்து இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்க போது, இன்னொரு டெர்மினலில் அதுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவ் வந்து வரப்போகுது. இங்கே வந்து அதே வயர் தான், நம்ம 2 வயரையுமே நம்ம கொண்டு வந்து சேம் கெப்பாசிட்டரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து இட் இஸ் நாட் இன் த சர்க்யூட், ரைட்? ஸோ ஆப்வியஸாக இது பார்த்தாலே தெரியல, பேட்டரியோட ஒரே டெர்மினல்லேருந்து வயர் எடுத்துகிட்டு வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வயர் எடுத்துகிட்டு வந்துட்டு 2 கெப்பாசிட்டரில் 2 வயராக பிரித்து ஒரே தான் மாற்றோம் அப்படின்னா இட் ஹாஸ் நோ யூஸ், ரைட்? ஸோ அந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகணும்னா அதோட ஆப்போசிட் பொலாரிட்டியில் போய் வந்து ஜாயின் ஆகணும். அப்போ தான் இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஆனால் இந்த சிச்சுவேஷனில் தட்ஸ் நாட் த கேஸ், ரைட்? அப்போ இந்த தேர்டு கெப்பாசிட்டன்ஸை நான் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. எது ரெண்டு மட்டும் தான் பேரலில் இருக்குது அப்படின்னா மேலே உள்ளதும் கீழே உள்ளதும். இன்னொன்று வந்து அது வந்து இந்த சர்க்யூட்டில் இன்வால்வே ஆகலை அப்படிங்கிறதான் லாஜிக், ரைட்? அப்படிங்கிறத இன்ட்யூஷன் புரியணும். ஸோ அப்போ மேலே 2 கெப்பாசிட்டர் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். தோஸ் 2 ஆர் இன் பேரலல், ரைட்? இங்கே சீரீஸ்க்கு வேலையே கிடையாது. அப்போ இது ரெண்டும் பேரலில் இருக்குது அப்படின்னா கெப்பாசிட்டரில் பேரலில் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட நெட் கெப்பாசிட்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு 2C, ரைட்? ஸ்ட்ரைட் அவே சிம்பிள் சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான், என்னென்னு பார்க்கலாம். A dipole is placed in an electric field as shown. ஸோ கீழே கொடுத்துருக்க மாதிரி நம்ம ஒரு டைப்போலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஃபைன். இன் which direction will it move? அது எந்த சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து சார்ஜ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் லைக் ப்ளஸ் Q, ரைட்? இங்கே வந்து ஒரு சார்ஜ் இருக்க போது which is ப்ளஸ் Q. அது வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக இப்படி தான் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது எமனேட் பண்ணணும், ஃபைன். ஸோ இது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் இன்வெர்டில் இருக்கணும். இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ், ஃபைன். அது வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். அடுத்து இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டைப்போல் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். எந்த பேட்டர்னில் நம்ம வந்து வச்சுருந்துருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து டைப்போல் பக்கத்தில் இருக்குது, நெகட்டிவ் வந்து இட் இஸ் அவே, ரைட்? ஸோ அப்போ இங்கே நான் வந்து மூவ் பண்ணிட்டு வரும்போது நான் எப்படின்னா இந்த ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து மூவ் பண்ணிட்டு வரணும். டைப்போல் அப்படிங்கிறது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் குவான்டிட்டி தான். எனிவே நம்ம இந்த சார்ஜோட கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் Q வந்து எங்கே இருக்குது? ஸோ ப்ளஸ் Q வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த Qங்கிற சார்ஜ் பக்கத்தில் இருக்க போது பாசிட்டிவ். ஸோ இங்கே வந்து ரிப்பல்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெகட்டிவ் வந்து அட்ராக்ஷனால அது தள்ளி தான் இருக்குது. அப்போ நான் இந்த சிச்சுவேஷனில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக நான் மூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன், கரெக்ட்? அப்போ அகெயின்ஸ்டாக நான் மூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ஒர்க் செஞ்சு நான் இந்த டைப்போல் வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வந்து நான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன், ரைட்? அப்போ நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ இங்கேருந்து அது ரிப்பல் ஆக போகுது, தேர்ஃபோர் இட் வில் மூவ் அவே. ஸோ அப்போ அது மூவ் அவே அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷனில் டுவர்ட்ஸ் த ரைட், ரைட்? கரெக்டு தானே? ரைட் சைடு தான் மூவ் ஆக போகுது. அப்போ இங்கே எனக்கு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ரைட், ஓகே. அது வந்து ஓகே. ஸோ 2 இருக்குது. as its potential energy will increaseனு கொடுத்துருக்காங்க, இல்லைனா as its potential energy will decrease, ஃபைன். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும், ரைட்? பால் மேலேருந்து கீழே விழுகுது அப்படின்னா கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம மூவ் பண்ணோம், ரிலீஸ் பண்ணோன்னே பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை லூஸ் பண்ணிக்கிட்டே தான் கீழே வரும். கீழேருந்து மேலே போச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது, ஏன்னா கிராவிடேஷனல் புல்லுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகிறோம். அதே இது மேலேருந்து கீழே விழுகும்போது எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். சேம் இன்ட்யூஷன் தான் இங்கேயும். அப்போ இங்கே எனக்கு என்ன ஆக போகுது, நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆனதுனால எனக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆக போகுது, ரைட் சைடு மூவ் ஆகும். பிகாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆக போது, கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அதான லாஜிக். டுவர்ட்ஸ் த ரைட் as its potential energy will decrease, right? Therefore the answer here is option 3, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான லாஜிக் பேஸ் பண்ண சம். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் தான், இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். 27 drops of same size are charged at 220 volt each, ரைட்? அப்போ இங்கே 27 ட்ராப்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஏதாச்சும் ஒரு லிக்விட் எடுத்துக்குவோம். அந்த லிக்விடை வந்து நான் வந்து சார்ஜ் பண்ண போகிறேன். இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால அது வந்து 220 வோல்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு, ரைட்டு? தே கம்பைன் டு ஃபார்ம் அ பிக்கர் ட்ராப். அப்படி இருக்க போகிற 27 ட்ராப்ஸையுமே நான் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய பிக்கர் ட்ராப்பாக வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் சேர்ந்துருச்சு, ரைட்? கால்குலேட் த பொட்டன்ஷியல் ஆஃப் த பிக்கர் ட்ராப். அப்போ அந்த பெரிய ட்ராப்போட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்ததுலேருந்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு நம்ம அதை மேட்ச் பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 27 ட்ராப்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்மால் கியூவில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதில் எனக்கு இருக்க போகிற பொட்டன்ஷியல் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா KQ டிவைடட் பை R, which will give me like 220 volt. ஓகே, KQ by R வந்து எனக்கு வந்து ஒரு ட்ராப்புக்கு இட் வில் பி ஈக்குவல் டு 220 வோல்ட். இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பொட்டன்ஷியல் ஆஃப் த பிக்கர் ட்ராப். அப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் த பிக்கர் ட்ராப் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், K.
அதே கே தான். Q வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் Q டிவைடட் பை இட்ஸ் ரேடியஸ். ஃபைன். ஸோ அப்போ இங்கே நான் ரிலேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து Qவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் க்யூவில் எழுதணும். இங்கே வந்து எனக்கு ஒரு ஸ்மாலர் ட்ராப் அதில் இருக்க போகிற சார்ஜ் வந்து என்னன்னா ஸ்மால் க்யூ. ஃபைன். ஸோ எனக்கு எவ்வளோ ட்ராப்ஸ் வந்து இருந்துச்சு? 27 ட்ராப்ஸ் வந்து இருந்துச்சு. அப்போ 27 ட்ராப்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பிக்கர் ட்ராப் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. இங்கே எல்லாமே எனக்கு சேம் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா எல்லாமே எனக்கு வந்து ப்ளஸ் க்யூவாக தான் இருந்துருக்கணும். ரைட். அப்போ அது எல்லாமே இங்கே வந்து ஆட் ஆக போகுது. ரைட். இங்கேருந்து நியூட்ரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா சிமிலர் சார்ஜ் அப்படிங்கிறதுனால. அப்போ எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து ஃபைனலாக இருந்திருக்கணும் பிகர் ட்ராப்பில்? இட் ஷுட் பி ஈக்குவல் டு 27 ஸ்மால் க்யூ. ரைட். அப்போ நான் வந்து இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா கேபிட்டல் க்யூக்கு பதிலாக 27 ஸ்மால் க்யூ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபைன். இப்போ நான் வந்து அடுத்து என்ன ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் ஆரையும் கேபிட்டல் ஆரையும் நான் ரிலேட் பண்ணணும். ஆப்வியஸாக பார்க்கும்போது எனக்கு தெரியுது இங்கே வால்யூமை தான் என்னால் ஈக்குவேட் பண்ண முடியும். ரைட். 27 ஸ்மால் ட்ராப் வந்து சேர்ந்து ஒரு பிக் ட்ராப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வால்யூம் ஹேஸ் டு பி சேம். 27 ஸ்மால் ட்ராப்போட வால்யூமும் ஒரு பிக் ட்ராப்போட வால்யூமும் எனக்கு சேமாக இருக்கும். அதை வச்சு நான் இங்கே ஆரை வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும். ஃபைன். ஸோ அடுத்து வந்து நான் வால்யூம் வந்து சேமாக இருக்க வச்சு நான் ரிலேட் பண்ண போகிறேன். ஸோ யூ வில் ஹேவ் 27 into small drop, which is like 4/3 pi small r cube, right, which is equal to one big drop, which is like 4/3 pi capital R cube. Fine. Straight away இப்போ வந்து சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர் வந்துடும். 4/3 pi 4/3 pi 4/3 pi வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். 4/3 pi கேன்சல் அவுட் ஆயிரும். ஜஸ்ட் வந்து நான் வந்து கியூப் ரூட் மட்டும் எடுத்தால் எனக்கு வந்து ரிலேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ கியூப் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? ஸோ இட் ஷுட் பி லைக் 3, ரைட். அப்போ r which is equal to 3 small r, right. ஸோ ஸ்ட்ரைட் அவே கியூப் ரூட் எடுத்த மாதிரி தானே இருக்க போகுது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே வந்து கேபிட்டல் ஆருக்கு பதிலாக நான் எதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா 3r வந்து எடுத்து வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இப்போ எனக்கு வந்து பொட்டன்ஷியல் V என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ V ஈக்குவல்ஸ் K கேபிட்டல் க்யூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா 27 ஸ்மால் க்யூ டிவைடட் பை 3r நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபைன். எனக்கு எதோட ஆன்சர் தெரியும் அப்படின்னா கே கியூ பை எல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கும்போது விச் வில் பி ஈக்குவல் டு 220. அப்போ கே ஸ்மால் க்யூ ஸ்மால் ஆர் இதுக்கு வந்து நான் வந்து எதை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா 220 நான் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்ட். கே கியூ ஆர் இதுக்கு வந்து நான் 220 ரீப்ளேஸ் பண்ணி ஜஸ்ட்டு சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சோம். ஃபைன். டவுட் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே 27 3 கேன்சல் அவுட் ஆகுது அப்படின்னா எப்படி போயிருந்துருக்கணும்? ஸோ இட் ஷுட் பி லைக் 9. Got it. ரைட்டு. அப்போ ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி கேன்சல் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஸோ you'll have like 9 into KQ by R, that will be like 220. Fine. ஸோ அப்போ 22 into 9, right, 1980. Fine. ஸோ 1980 இருக்க போகிறது வந்து என்னென்னா the answer is like option 1. Fine. ஸோ இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. இந்த சம் வந்து எப்படி அப்படின்னா வால்யூமை ஜஸ்ட்டு ரிலேட் பண்ணி நான் ஆறுங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்க போகிற ஒரே ஒரு ஹிண்ட் வந்து என்னென்னா எல்லா ட்ராப்ஸும் கம்பைன் ஆக போகுது. அப்போ சார்ஜஸ் வந்து சேமாக இருக்கணும். பொட்டன்ஷியலுக்கு எனக்கு தேவையே 2 தான். ஒன்று வந்து சார்ஜு, இன்னொன்று வந்து எனக்கு என்னென்னா ரேடியஸை வால்யூம் வச்சு நம்ம ரிலேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சார்ஜை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது சம் ஆயிடுச்சு அப்படிங்கிற வச்சு நம்ம ரிலேட் பண்ணிட்டோம். ரைட். ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் இருக்கும், அண்ட் த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்போ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கும் எனக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எனக்கு வந்து என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ தியரியில் நம்ம பார்த்த ஒன்று தான். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸுங்கிறது எனக்கு வந்து அந்த பாயிண்டில் வந்து பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் சேமாக இருந்திருக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்டில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதுக்கு பர்பண்டிகுலராக இருந்திருக்கணும். கரெக்ட். அப்படி தானே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து நம்ம அவே மூவ் ஆகிட்டே போயிட்டே இருந்தோன்னா பொட்டன்ஷியல் அதுக்கு தகுந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் பார்க்கும்போதே தெரியுது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரும் விச் இஸ் லைக் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் என்னோட ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று இட் இஸ் பர்பண்டிகுலர். ரைட். அப்போ பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா த ஆன்சர் ஹியர் இஸ் 90 டிகிரி. ரைட். ஆப்ஷன் 4 தான் இங்கே வந்து ஆன்சர். டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் சிம்பிள் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்னென்னு பார்க்கலாம். 2 point charges minus q and plus q are placed at a distance of L as shown in the figure, right? So அப்படின்னா என்னென்னா minus q plus q certain distance L அப்படிங்கும்போது this is obviously a dipole. Okay. The magnitude of electric field intensity, electric field கேட்குறாங்க, at a distance r varies as, okay. ஸோ அப்போ ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம வந்து பிளேஸ் பண்ணும்போது
எனக்கு எப்படி ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். ஃபைன். ஸோ இது நம்ம தியரியில் பார்த்துருந்துருப்போம் ஈக்குவேட்டோரியலுக்கும் ஆக்சியலுக்கும், ரைட்? ஸோ அப்போ ஈக்குவேட்டோரியலுக்கும் ஆக்சியலுக்கும் நான் வந்து பார்த்துருந்துருக்கும் போது நம்மளுக்கு டினாமினேட்டரில் ஆர் கியூபில் ரிலேட் ஆகியிருந்திருக்கும், ரைட்? ஸோ இது ஆக்சியலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி வந்துருக்கும், ஆர் கியூப் வந்து இருக்க போது நியூமரேட்டரில் வந்து 2p, ஓகே, கே 2p டிவைடட் பை ஆர் கியூப் அப்படின்னு நமக்கு வந்து வந்துருக்கணும், ரைட்? ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே டினாமினேட்டரில் இட் டசன்ட் மேட்டர் ஈக்குவேட்டோரியலாக இருந்தாலும் சரி ஆக்சியலாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா என்னோட டினாமினேட்டர் வந்து இட் வில் பி ரிலேட்டட் பை ஆர் கியூப், ரைட்? ஏன்னா அப்போ தான் கரெக்டாக எனக்கு கேன்சல் அவுட் ஆகும்போது 2pயில் வந்து அங்கே வந்து 2qd இருக்க போது அப்போ எனக்கு வந்து அது வந்து எப்படி ஆயிரும், ஸோ இந்த ரிலேஷனை பார்க்கும்போது மேலே உள்ள ஒரு லென்த்தும் கீழே உள்ள ஒரு ஆரும் கரெக்டாக மீட்ரு பேலன்ஸ் ஆகி கரெக்டாக எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேட்ச் ஆகிற மாதிரி வரப்போகுது. அதனால தான் டினாமினேட்டரில் ரேடியஸ் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் வில் பி ரிலேட்டட் பை த பவர் 3, ஓகே? தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 3, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து 2 hollow conducting spheres of radii r1 and r2, okay? So radii வந்து r1 and r2 obviously have equal சார்ஜஸ், ரைட்? த பொட்டன்ஷியல் வுட் பி, அப்போ அதோட பொட்டன்ஷியல் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக ஒரு கண்டக்டிங் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் V ஈக்குவல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், KQ டிவைடட் பை ஆர், ஃபைன். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே ஈக்குவல் சார்ஜ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ Q வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ வோல்டேஜ் வந்து எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எப்படி எனக்கு ரிலேட் ஆக போகுது, ஆர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து ஆர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்திருக்கணும், ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா மோர் ஆன் பிக்கர் ஸ்பியர்னு ஒன்று இருக்குது, இல்லை மோர் ஆன் ஸ்மாலர் ஸ்பியர் வந்து இருக்க போது பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், தேர்ஃபோர் மோர் ஆன் ஸ்மாலர் ஸ்பியர் தான் என்னோட ஆன்சர், ரைட்? ஆப்ஷன் 3 தான் என்னோட ஆன்சர், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து a capacitor of capacitance C equals 900 picofarad, ஓகே? ஸோ அப்போ இங்கே வந்து கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிகோ அப்படிங்கும்போது இட் இஸ் லைக் 10⁻⁻12, ரைட்? இந்த கன்வென்ஷன் தெரியணும். நேனோ அப்படின்னா 10⁻⁻9, திஸ் இஸ் லைக் 10⁻⁻12, ஓகே? இஸ் சார்ஜ்டு ஃபுல்லி பை 100 volt பேட்டரி, ஓகே? பி as shown in the figure A, ரைட்? அப்போ 100 volt பேட்டரினால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன், ரைட்? அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து 900 picofarad, ஃபைன். Then it is disconnected from a battery and connected to another uncharged capacitor of same capacitance C equals 900 picofarad as shown in the figure, right? ஸோ அப்போ வந்து பீங்கிறதுல அதே மாதிரி அதே கெப்பாசிட்டன்ஸ் இருக்க போகிற இன்னொரு இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபைன். சி இது எல்லாமே நம்ம லாஸ்ட் செஷனில் தெளிவாக பார்த்தது தான், ரைட்? ஸோ அங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் இல்லாமல் வேரியபிள்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ தூரம் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும் இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மாட்டும் போது 50% டிக்ரிமெண்ட் ஆகிருக்கணும், ரைட்? டோட்டல் எனர்ஜி, ரைட்? அதான் இங்கே கேட்க போகிறாங்க. த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டு பை த சிஸ்டம் பி. ஸோ அப்போ மொத்தமாக இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் சேர்த்து எனக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ இது வந்து லாஸ்ட் செஷனில் உள்ள கொஷின்ஸில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்து புரியணும். ஸோ இங்கே இருக்க எனர்ஜியை விட இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா அதை விட ஹாஃபாக தான் இருக்கணும், ரைட்? 50% தான் இருக்க போது, ரிமைனிங் 50% அது கரண்ட்டாக ஃப்ளோ ஆகும்போது ஹீட்டாக வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கும், ரைட்? ஸோ இதை பற்றி எக்ஸாஸ்டிவாக நம்ம லாஸ்ட் செஷன்லேயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நான் சால்வ் பண்ண போகிறேன், ஃபைன். புரியணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ இங்கே வந்து இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லைனா எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு half CV², வேர் சி வந்து எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் தானே. அப்போ வந்து சிக்கு வந்து 900 × 10⁻⁻12, ரைட்? பிகோஃபாரட் இன்ட்டு V² வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா V வந்து இங்கே வந்து என்ன வந்துருக்கு, இட் இஸ் லைக் 100 volt, ஓகே? அப்போ அதை நம்ம 10⁻4ன்னு நம்ம வச்சுருவோம், ரைட்? ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் வந்து பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 10⁻4ம் இதுவும் 0 எல்லாம் போச்சு அப்படின்னா திஸ் வில் பிகம் 10⁻⁻6, ரைட்? இது 10⁻+6, ஸோ இட் பிகம்ஸ் 10⁻⁻6, ஃபைன். இது ரெண்டும் 9ம் 2ம் கேன்சல் அவுட் ஆச்சு அப்படின்னா யூ ஹேவ் லைக் 4.5, ஓகே? ஸோ அப்போ இனிஷியலாக எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் லைக் 4.5 × 10⁻⁻6 ஜூல் வந்து ஃபர்ஸ்ட் செட்டப்பில் இருந்துச்சு. இது ரெண்டையும் நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் எனர்ஜி ரெண்டுலேயும் சேர்த்து நம்மளோட டோட்டல் எனர்ஜி ஹாஃபாக டிக்ரீஸ் ஆயிரும், ரைட்? அப்போ அது ஹாஃபாக டிக்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து லெஃப்ட் ஓவர் எனர்ஜி வந்து 50% இருக்க போகுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் 50% லாஸ் ஆகிடுச்சு, சேம் 50% இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து என்னோட ஃபைனல் சிஸ்டத்தோட எனர்ஜி தான் என்னென்னு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த எனர்ஜி U will be equal to half of this term, so 1/2 × 4.5 × 10⁻⁻6ன்னு வந்து வரப்போகுது. ஸோ இது கேன்சல் அவுட் ஆச்சு அப்படின்னா you will have 2.2
2.25, right? So அப்போ 2.25 into 10 power minus 6, the answer is like option 4, right? ஸோ இந்த சம்லாம் முன்னாடி பார்த்துருந்தா அதே பேட்டர்ன் சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து லாஜிக் பேஸ் பண்ண சம். தியரியில் பார்த்தோன்னு தான் என்னென்னு பார்க்கலாம். இஃப் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் வெக்டார் இ டாட் டிஎஸ், ரைட்? ஸோ அப்போ வெக்டார் இ டாட் டிஎஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்குன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு த ஃப்ளக்ஸ், ரைட்? நம்ம தியரியில் பார்த்தது தான். இஃப் ஃப்ளக்ஸ் வாஸ் ஈக்குவல் டு 0, ஃப்ளக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு ஓவர் சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் மேலே க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஎஸ் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோங்க. ஓகே, ஸோ தியரியில் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸ் மேலே ஃப்ளக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ எவ்வளோ லைன்ஸ் வந்து உள்ளே வந்துச்சோ சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஹேஸ் டு பாஸ் அவுட். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்ஃபேஸில் வந்து E dot ds வந்து it will be equal to 0 அப்படின்னு இருக்கணும், ரைட்? இல்லை அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் மேலே எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இல்லாமல் இருந்துச்சுனாலும் E வந்து 0வாக இருந்தாலும் எனக்கு வந்து it will be equal to 0, ஃபைன். ஸோ அப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து the number of flux lines entering the surface must be equal to the number of flux lines leaving from it, ரைட்டு? அதான் கரெக்டு. எவ்வளோ உள்ளே வந்துச்சோ இப்போ உள்ளே வரது பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் விட்டு போனது வந்து நெகட்டிவ்னு இருக்க போகுது. தேர்ஃபோர் இங்கே வந்து ஆன்சர் வந்து இட் ஷுட் பி ஆப்ஷன் 1. மற்ற 3 ஆப்ஷனும் என்னென்னு பார்த்துலாம். The magnitude of electric field on the surface is constant. That doesn't make sense. Okay, all the charges must necessarily be inside the surface. சர்ஃபேஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து லீவிங் வந்து இருக்க போகுது. அப்போ வந்து அந்த சிச்சுவேஷனில் E dot ds வந்து it will not be equal to 0. அப்போ ஆப்ஷன் 3யும் கிடையாது. The electric field inside the surface is necessarily uniform, right? அதுவுமே இந்த கொஷினுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ஷன். Therefore the answer here should be option 1, right? இதெல்லாம் ஈஸியான லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண சம். என்னென்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். The equivalent capacitance of the system shown in the following circuit is, okay? ஸோ அப்போ நம்ம வந்து equivalent capacitance என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது ரெண்டு பேரலில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த 3 மைக்ரோஃபேரடும் இந்த 3 மைக்ரோஃபேரடும் பேரலில் இருக்குது. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் பேரலில் இருந்தால் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எனக்கு என்ன வந்துருக்கணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் பி லைக் 6 மைக்ரோஃபேரட், ஃபைன். ஸோ அப்புறம் இந்த 6 மைக்ரோஃபேரடும் இந்த 3 மைக்ரோஃபேரடும் சீரீஸில் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ சீரீஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணி ஃப்ளிப் பண்ண வேண்டியதான். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் 1/3 ப்ளஸ் 1/6, காட் இட்? ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா இட் வில் பி லைக் 2/6ன்னு இருக்க போது 1/6. ஸோ தட் வில் பி லைக் 3/6. அப்போ 3/6னா கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 1/2. அது ஃப்ளிப் ஆச்சுன்னா யூல் ஹேவ் லைக் 2 மைக்ரோஃபேரட், ரைட்? தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 1, ரைட்? சிம்பிளான சம் தான், அப்படியே சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து an electric dipole is placed as shown in the figure, ஓகே? ஸோ கீழே கொடுத்துருக்கிறது மாதிரி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா the electric potential at a point P due to the dipole is. அப்போ இந்த பாயிண்ட் Pயில் வந்து நான் வந்து எனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10⁻²V, விச் மீன்ஸ் நம்ம ஆப்ஷனில் வந்து 10⁻²ஐ எடுத்துகிட்டு மிச்சதை நம்ம வச்சு நம்ம அந்த ஆன்சர் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ கொஷின் வந்து புரியணும். இந்த கொஷினில் ஒரு ட்ரிக்கி பார்ட் வந்து என்னென்னா நம்ம ஜென்ரலாக எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் டைப்போல் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், V ஈக்குவல்ஸ் KP cosine theta divided by r square. இது ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். theta equal to 0 டிகிரின்னு போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஆனால் இந்த சம்மில் வந்து இந்த ஃபார்மில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? இது ரெண்டையும் நம்ம வந்து பாயிண்ட் சார்ஜஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். ரீசன் வந்து என்னென்னா நம்ம வந்து KP cosine theta divided by r square அந்த ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது we will use many அப்ராக்சிமேஷன் பண்ணி தான் நம்ம வந்து எடுப்போம், ரைட்? அதோட மெயின் கன்சிடரேஷனை எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த டிங்கிற டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணதை விட எனக்கு ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டராக இருக்கணும். ஆர் ஷுட் பி மச் கிரேட்டர் தென் டி. அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த டைப்போலோட ஃபார்மில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்ம தியரியில் பார்த்ததான், ரைட்? நம்ம புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெரிவேஷன் இருக்கும். ஸோ அதில் நிறைய அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது எப்போ வந்து அந்த ஃபார்மில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் when compared to the டி, ஓகே? ஸோ இப்போ இந்த டைப்போல் லென்த்தை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்மில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நம்ம நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு கம்பேரபிள் குவான்டிட்டியில் தான் இருக்குது, கம்பேரபிள் நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ 3 சென்டிமீட்டர், திஸ் இஸ் லைக் 5 சென்டிமீட்டர், ரைட்? ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து டைப்போல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள், அப்ராக்சிமேட்டான வேறு ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் தட்ஸ் நாட் த கேஸ் ஹியர். இங்கே எல்லாமே எனக்கு வந்து கம்பேரபிள் குவான்டிட்டிஸில் இருக்குது, யூனிட்ஸ், லென்த்ஸ் எல்லாமே. அதனால இங்கே வந்து நான் வந்து இதை எப்படி நான்
நான் சால்வ் பண்ணணும்னா சேம் தான், சிம்பிள் தான். ஆனால் ப்ளஸ் கியூ சார்ஜையும் மைனஸ் கியூவையும் நான் வந்து பாயிண்ட் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணி பாயிண்ட் பியில் உள்ள பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த சம்மோட ட்விஸ்ட்டே என்னென்னா, இங்கே எலக்ட்ரிக் டைப்போல்னு கொடுத்துருக்குது. இங்கே இதுக்கு பதிலாக 2 பாயிண்ட் சார்ஜஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் கியூனால எனக்கு என்ன பொட்டன்ஷியல், மைனஸ் கியூனால எனக்கு என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்கிற நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் ஆன்சர் வந்து போட்டுருவேன். இந்த இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். தட் இஸ் சிம்பிள். அதை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து எலக்ட்ரிக் டைப்போல்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் டைப்போல்னு கொடுத்தோடனே நம்ம வந்து V ஈக்குவல்ஸ் PKP கொசைன் தீட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடக்கூடாது. அது யூஸ் பண்ணால் எனக்கு அப்ராக்சிமேட்டான வேறு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்காது, ரைட்? நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த ஆன்சர், ஆனால் இதுக்குள்ளே இருக்காது, ரைட்? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து இது ரெண்டையும் பாயிண்ட் சார்ஜ் மாதிரி ட்ரீட் பண்ணி நான் பாயிண்ட் பியில் உள்ள எனக்கு பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ரீசன் வந்து என்னென்னா, இங்கே எல்லாமே இட் இஸ் கம்பேரபிள் குவான்டிட்டி. இந்த சிச்சுவேஷனில் இந்த ஆறுங்கிற இது வந்து இட் இஸ் நாட் மச் கிரேட்டர் when compared to this D, ரைட்? ஏன்னா ஆரும் டியும் இங்கே வந்து கம்பேரபிள், ரைட்? லாஜிக் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது வந்து புரியணும். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் அட் P வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் அட் P வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? P ஷுட் பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெகட்டிவ் சார்ஜ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் சார்ஜுக்கும் அந்த பாயிண்ட் Pக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு K, ரைட்? அதே வந்து அப்படி K வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ Q வந்து நான் வந்து என்னன்னா நெகட்டிவ் Q வந்து போட்டலாம் டிவைடட் பை த R. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து இட் வில் பி லைக் ஃபர்ஸ்ட் வந்து 3 சென்டிமீட்டர், திஸ் இஸ் லைக் 3 + 5 which is like 8, ரைட்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து யூ வில் ஹேவ் K - Q டிவைடட் பை 8. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட பொட்டன்ஷியல் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் கியூக்கு வந்து நான் வந்து போடணும். ஸோ ப்ளஸ் கியூக்கும் இதுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 5 - 3 which is like 2 சென்டிமீட்டர், ரைட்? ஸோ அப்போ யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும்ல. அப்போ டினாமினேட்டில் 8 × 10⁻⁻2ன்னு இருக்க போகுது. அதே மாதிரி அடுத்த கேஸில் K + Q டிவைடட் பை 2 × 10⁻⁻2ன்னு வந்து எனக்கு வந்து இருக்க போகுது, ரைட்? நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டேர்ம்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் ஃபேக்டர் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஃபேக்டர் அவுட் பண்ணால் எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும்? KQ, ரைட்? நியூமரேட்டரில் சேமாக இருக்குது, வந்துடும். டினாமினேட்டரில் எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 10⁻⁻2, ஃபைன், ஓகே. அப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 1/2 minus 1/8 தான் எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கணும், ரைட்? ஸோ அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 8 - 2 which is like 6 டிவைடட் பை, அப்போ யூல் ஹேவ் லைக் KQ 10⁻⁻2 வந்து நியூமரேட்டருக்கு வர மாதிரி வச்சுருவோம். ஸோ யூல் ஹேவ் லைக் இன்டூ 10⁻2 ப்ராக்கெட்குள்ளே வந்து எனக்கு வந்து 1/2 - 1/8 வந்து இருக்க போகுது. ஸோ யூல் ஹேவ் லைக் 6 டிவைடட் பை 16, ரைட்? அப்போ 6/16னா அது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகும். ஸோ கேன்சல் அவுட் ஆகும்போது யூல் ஹேவ் லைக் 3, இங்கே வந்து 8, ரைட்? ஸோ அப்போ 3/8 KQ 10⁻2 வந்து நம்ம வந்து விட்டுற வேண்டியதான். ஏன்னா கொஷின்லேயே சொல்லிட்டாங்க the electric potential in 10⁻2 வோல்ட்னு அவங்களே கொடுத்துருந்துருக்காங்க. therefore the answer should be like 3/8 KQ, இல்லைனா QK வந்து வந்திருக்கணும். the answer here is like option 1, ரைட்? ஸோ இந்த சம்மில் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரிக்கி பார்ட் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் டைப்போலோட ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணாதீங்க, ஆன்சர் வந்து வராது. ஏன்னா அங்கே வந்து நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணி தான் அந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து ஃபைனலாக டெடியூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இந்த சிச்சுவேஷனில் தட்ஸ் நாட் த கேஸ், ரைட்? ஜஸ்ட் 2 பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருந்தா ஸ்ட்ரைட்டாகவே ஈஸியாக போட வேண்டிய ஒரு சம்மை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 எலக்ட்ரிக் டைப்போல் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நம்ம இதிலேருந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஒரு 3 சம்ஸ் இருக்குது, என்னென்னு பார்த்துடலாம். ஸோ 83rd ஒன் வந்து என்னென்னா த யூனிட் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ε0. அப்போ ε0ஓட யூனிட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ கூலும்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும்? F which is equal to 1 divided by 4πε0 Q1 Q2 divided by R² இருக்கணும், ரைட்? இங்கே எனக்கு தேவை வந்து என்னென்னா ε0 தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ ε0க்கு தகுந்த மாதிரி நான் இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா you'll have like ε0 which is equal to 1 divided by 4πf into Q1 Q2 divided by R², ஓகே? ஸோ அப்போ இதுக்கு நம்ம யூனிட்ஸ் வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ Q1 Q2 வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட்ஸ் லைக் கூலும். அப்போ மேலே வந்து நியூமரேட்டரில் யூ ஷுட் ஹேவ் கூலும் ஸ்கொயர். அப்போ கூலும் ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இங்கே வந்து 2 இருக்குது. ஆப்ஷன் 3 வரலாம், இல்லைனா ஆப்ஷன் 4 வரலாம், ஓகே? டினாமினேட்டரில் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் வந்து வரப்போகுது, ரைட்? அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து எனக்கு வந்து நியூட்டன் வரணும். டிஸ்டன்ஸுக்கு வந்து எனக்கு வந்து ஆப்வியஸ்லி வில் ஹேவ் லைக் மீட்டர் ஸ்கொயர், ரைட்? அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் ஆப்ஷன் 3, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம் தான். அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து த டைமென்ஷன் ஆஃப் ½ ε0 E².
இந்த ஃபார்முலா பார்த்தாலே தெரியுது. இது வந்து என்னன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் எ கெப்பாசிட்டர் பெர் யூனிட் வால்யூம் ரைட்? அதோட ஃபார்முலா தான் இது வந்து. ஓகே. ஸோ அப்போ ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேர் எப்சிலான் நாட் இஸ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் இ இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே. ஸோ அது வந்து குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து எதோடது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா, திஸ் இஸ் லைக் எனர்ஜி ஸ்டோர்ட் பெர் யூனிட் வால்யூம் ரைட்? அப்போ எனர்ஜிக்கு வந்து நான் வந்து என்ன ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும்? எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் ஒர்க் டன் ரைட்? அப்போ இது வந்து என்ன ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். டினாமினேட்டரில் வந்து எனக்கு வால்யூம்க்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் லைக் மீட்டர் கியூப் ரைட்? அதான் டினாமினேட்டரில் வந்துருக்கணும். ஃபைன். நெக்ஸ்ட் அப்படியே ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நான் வந்து யூனிட்ஸ் போட்டு கேன்சல் அவுட் பண்ணிடலாம். கேன்சல் அவுட் பண்ணி மேலே எந்த டைமென்ஷனில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? ஃபோர்ஸுங்கிறது மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். ஸோ யூல் ஹேவ் லைக் கேஜி. ஓகே. மாஸு ஆக்சலரேஷனுக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ரைட்? அப்போ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே. அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மீட்டர் வந்து வந்துருக்க போது டினாமினேட்டரில் எனக்கு இன்னொரு மீட்டர் கியூப் வந்து இருந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கேன்சல் அவுட் வந்து பண்ண போகிறேன். ஸோ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர் மீட்டர் இங்கே வந்து மீட்டர் ஸ்கொயர் வந்து போயிட்டு யூ வில் ஜஸ்ட் பி லெஃப்ட் வித் மீட்டர். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. அப்போ எனக்கு எல்லா யூனிட்ஸுமே இங்கே வந்து கிடச்சிருச்சு. இந்த யூனிட்ஸுக்கு வந்து இப்போ நான் டைமென்ஷன்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ கேஜியை வந்து நான் வந்து எப்படி மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா மாஸ் எம்மால் கேபிட்டல் எம் ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்க போது அப்போ எம். ஓகே. அடுத்தது வந்து எனக்கு என்ன இருக்குன்னா எல் பவர் -1 ரைட்? ஸோ அப்போ எல் பவர் -1 இருக்கிறது வந்து ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஆப்வியஸாக டி பவர் -2 தான் வரணும். தேர்ஃபோர் த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 2 ரைட்? ஸோ இதெல்லாம் சிம்பிளான டைமென்ஷன் பேஸ் பண்ண சம் தான். ஈஸி தான். அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட லாஸ்ட் சம் வந்து வந்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A physical quantity of the dimensions of length L that can be formed out of C, G and E square divided by 4 pi epsilon naught. ஓகே. இதில் வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லென்த்தோட டைமென்ஷனுக்கு மேட்ச் பண்ணோம். எதை வச்சுன்னா CG and E square divided by 4 pi epsilon naught. சிங்கிறது வந்து என்னென்னா velocity of the light. ஜிங்கிறது வந்து என்னென்னா இட் இஸ் லைக் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே. ஓகே. அண்ட் தென் இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட் வந்து கூலும்ஸ்ல வச்சு வரப்போகுது ரைட்? ஸோ இதை மூணையும் கம்பைன் பண்ணி நான் லென்த்தோட யூனிட்டோட மேட்ச் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம வந்து இங்கே வந்து நான் கோயிங் டு டூ டைமென்ஷன் அனாலிசிஸ். ஓகே. இதே மாதிரி நம்ம தியரியில் வந்து டைம் பீரியட் ஆஃப் அ பெண்டுலம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் எதை ரெண்டு ரிலேட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா லென்த்தையும் ஜி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் ரிலேட் பண்ணி நான் வந்து டைம் பீரியட் ஆஃப் அ பெண்டுலம் வந்து அங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 காம்பினேஷன் வச்சு நான் லென்த்தோட மேட்ச் பண்ணணும். அதுக்கு வந்து சிஜி அண்ட் இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட்டோட யூனிட்ஸ் டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும் ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து நான் எதோட டைமென்ஷன் வந்து போட போகிறேன் அப்படின்னா சியோட டைமென்ஷன். ஓகே. சிங்கிறது இட் இஸ் லைக் ஸ்பீட் ஆஃப் த லைட். அப்போ ஸ்பீட் ஆஃப் த லைட் அப்படின்னா யூ ஹேவ் லைக் எல் டி பவர் -1 மீட்டர் பர் செகண்ட் ரைட்? ஸ்ட்ரெயிட்டாகவே அது வந்து வந்துடும். அடுத்தது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி ரைட்? அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜிக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும்? F ஈக்குவல்ஸ் G M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர்னு வந்து இருந்திருக்கணும். அப்போ G வந்து தேவை அப்படின்னா அப்படியே நம்ம ஃப்ளிப் பண்ணலாமா? ஸோ அப்போ G தேவை அப்படின்னா F ஓகே இன்ட்டு R ஸ்கொயர் டிவைடட் பை M1 M2ன்னு வந்து இருந்திருக்கணும் ரைட்? கரெக்டு தானே? F ஈக்குவல்ஸ் G M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர் அப்படிங்கிற ஃப்ளிப்டாக எனக்கு வந்து வந்திருக்கு ரைட்? ஸோ இப்போ இதை வச்சு நான் டைமென்ஷன்ஸ் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மீட்டர் மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். அப்போ மாஸுக்கு வந்து கேஜி, ஆக்சலரேஷனுக்கு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ரைட்? அப்போ மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும்? இன்னொரு மீட்டர் ஸ்கொயர் வந்து வந்துருக்கணும். கேஜி அப்படிங்கும்போது M1 M2. ஸோ அப்போ டினாமினேட்டரில் வந்து யூல் ஹேவ் லைக் கேஜி ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேஜியும் மேலே உள்ள ஒரு கேஜியும் கேன்சல் அவுட் ஆயிரும் ரைட்? ஸோ லெஃப்ட் ஓவர் வச்சு நான் வந்து யூனிட்ஸ் வந்து இப்போ வந்து மேக் பண்ணிட முடியும். ஸோ அப்போ ஜியோட யூனிட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்குன்னா இட் ஷுட் பி லைக் ஃபர்ஸ்ட்டு மாஸுக்கு வந்து M பவர் -1 கரெக்டு. அதுக்கப்புறம் யூல் ஹேவ் லைக் எல் கியூப். ஓகே. அண்ட் தென் யூல் ஹேவ் லைக் டி பவர் -2 ரைட்? ஸோ இப்போ வந்து நான் ஜியோட யூனிட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரியே இ ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட்டுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எனக்கு எப்படி வந்து வந்திருக்கணும்? கூலும்ஸ் லா மாதிரி. ஸோ அப்போ கூலும்ஸ் லா வந்து எனக்கு என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா F ஈக்குவல்ஸ் Q1 Q2 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் R ஸ்கொயர் ரைட்? இங்கே எனக்கு என்ன தேவை அப்படின்னா Q1 Q2 தான் இங்கே இ ஸ்கொயர்னு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஈங்கிறது இட் இஸ் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் சார்ஜ். அப்போ ஸ்ட்ரைட்டாக மேட்ச் ஆகி தான் வரப்போகுது ரைட்?
அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் E²/4πε0. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா which is equal to f, ரைட். இங்கே டினாமினேட்டர் வந்து ஒரு r² இருக்கும். அந்த r² வந்து அங்கே மல்டிப்ளிகேஷனில் வரப்போகுது. அப்போ f இன்ட்டு r²ன்னு வரப்போகுது, ரைட். ஸோ அப்போ f இன்ட்டு r² அப்படிங்கும்போது ஸோ இதுக்கு வந்து நான் யூனிட்ஸ் போட்டு இப்போ நான் சால்வ் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு நம்ம யூனிட்ஸ் போடுறோன்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், எஃப்க்கு வந்து யூல் ஹேவ் அஸ் யூஷுவல் kg மீட்டர் டிவைடட் பை பெர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர். ஓகே ஓகே ஸோ அப்போ இந்த யூனிட்ஸ் வந்து நான் வந்து இதை வந்து நான் டைமென்ஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ் E²/4πε0 which is equal to எம்முக்கு வந்து மாஸுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நியூமரேட்டரில் எனக்கு வந்து மாஸ் வரப்போகுது. அதே மாதிரியே யூ ஹேவ் லைக் L³ அண்ட் தென் T⁻². ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா டைமென்ஷன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சியோட டைமென்ஷன், கேபிட்டல் G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன், அதுக்கப்புறம் E²/4πε0 எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்ல. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா LHSஐயும் RHSஐயும் நான் ஈக்குவேட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா வெறும் லென்த்தோட டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கணும், ரைட். அப்போ லென்த்தோட டைமென்ஷன் எனக்கு எப்படி இருந்திருக்கணும், M⁻0 L⁻1 T⁻0 எனக்கு வந்து இருந்திருக்க போகுது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு லெஃப்ட் ஓவர் எல்லாத்தையும் நான் வந்து போட்டுட்டு பவரில் வந்து ஏபிசின்னு நான் வைக்க போகிறேன். அந்த ஏபிசி என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சியை கன்சிடர் பண்ணிக்கலாம், அதே ஆர்டரில் எடுத்துக்குவோம். அப்போ LT⁻−1 பவர் வந்து A, அண்ட் தென் ஜிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா M⁻−1 L³ T⁻−2. ஓகே, தென் யூ ஹேவ் லைக் பவரில் வந்து B, அப்புறம் வந்து சிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா யூ ஹேவ் M L³ T⁻−2 பவரில் வந்து C, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏபிசி எல்லாத்தையும் இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சேம் பேஸ் இருக்க போகிற பவர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறேன், ரைட். ஸோ இப்போ நம்ம பவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மாஸுக்கு மட்டும் நான் வந்து போடுறேன். ஸோ அப்போ மாஸுக்கு வந்து நான் போடுறேன் அப்படின்னா M⁻−B ப்ளஸ் M⁻C இருக்குது. அப்போ எம்மோட பவரில் வந்து எனக்கு என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா -B + C. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து லென்த்துக்கு வந்து போடுவோம். அப்போ லென்த்துக்கு வந்து போடுறோம் அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு A ஃபர்ஸ்ட் ஒனுக்கு, அடுத்ததில் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா +3B, கரெக்டு. அப்புறம் வந்து யூல் ஹேவ் லைக் +3C. ஓகே, லென்த் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. தென் யூ ஹேவ் டைம், ரைட். அப்போ டைம் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும், டைம் வந்து யூல் ஹேவ் லைக் -A -2B -2C, ரைட். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அஸ் யூஷுவல் இது சேம் திங், மேலே என்ன இருக்கோ அதே தான் இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும்னா சேமாக தான் இருந்திருக்கணும். தேர்ஃபோர் பவர்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் பவர்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம பவர்ஸை ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் -B + C which is equal to 0 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. அடுத்ததில் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், லென்த்துக்கு வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் லைக் A + 3B + 3C which is equal to 1. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டைமுக்கு வந்து நான் மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ வில் ஹேவ் -A -2B -2C which is equal to 0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பியும் சியும் சேம்னு, B = C ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா. அப்போ பியும் சியும் சேம் அப்படின்னா அடுத்த 2 ஸ்டெப் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ இது ரெண்டையும் நான் B மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். 3B 3C, ரைட். அப்போ B = Cனா அதை நம்ம B மாதிரியே கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ யூல் ஹேவ் லைக் A + 6B which is equal to 1. இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குன்னா எல்லா நெகட்டிவ் சைனையும் காமனாக எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடலாம். ஸோ யூல் ஹேவ் லைக் A + 4B which is equal to 0. ஓகே, ஸோ அப்புறம் வந்து என்னென்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோன்னா எனக்கு கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டினாமினேட்டரில் அந்த வந்து போட்டுடலாம். ஸோ போடணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வந்து இருக்கணும் A + 4B which is equal to 0. அதை நம்ம சால்வ் பண்ணும்போது யூல் ஹேவ் லைக் நெகட்டிவ் சைன் வந்து போடுறோம் அப்படின்னா இது கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ யூல் ஹேவ் லைக் 2B which is equal to 1. அப்போ B = ½. இப்போ நான் B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரைட். அப்போ B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பியும் சியும் சேம் தான். அப்போ சியும் ½ வந்து ஈக்குவலாக இருந்துருக்கணும், ரைட். இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, அதே மாதிரி சியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நவ் ஐ எம் ரெடி டு ஃபைண்ட் அவுட் A, ரைட். அப்போ A வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், B எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டாலே எனக்கு வந்து A வந்து கிடச்சிட போகுது. ஸோ அப்போ வந்து யூல் ஹேவ் லைக் A which is equal to
பிக்கு பதிலாக நம்ம வந்து ஹாஃப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹாஃப்னா 2ம் 4ம் கேன்சல் அவுட் ஆகிட்டு யூ வில் ஹேவ் லைக் 2 that is left, right? அப்போ a will be equal to -2. ஃபைன். ஓகே, இங்கே வந்து ஏபிசி மூணுமே இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஏபிசி வந்து அப்படியே அந்த இதில் வந்து போய் மேட்ச் பண்ண போகிறேன், ரைட்? இங்கே ஏங்கிறத வந்து நான் எதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லைட், ரைட்? ஸோ அப்போ சிக்கு வந்து பவரில் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் -2, ரைட்? அப்போ சி பவர் -2 வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். அப்போ சி பவர் -2 அப்படின்னா டினாமினேட்டரில் சி வந்து வந்திருக்கணும், ரைட்? அப்போ எய்தர் ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் 4 வந்து கரெக்டாக இருக்கலாம். மிச்சம் ரெண்டையும் நம்ம இப்போ வந்து மேட்ச் பண்ணுவோம். ஸோ மிச்சம் ரெண்டு வந்து ரெண்டுக்குமே சரி, பிக்கும் சரி சிக்கும் சரி எனக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் லைக் +½ தான். அப்போ எனக்கு வந்து ஜியும் E²/4πε0 ரெண்டோட பவரில் எனக்கு வந்து +1/2 வந்து வரணும், ரைட்? அப்போ ஜி வந்து கரெக்டாக நியூமரேட்டரில் இருக்கிற மாதிரி வரணும். அப்போ ஜி வந்து கரெக்டாக நியூமரேட்டர்லையும் E²/4πε0 இருக்கிற மாதிரி இருக்கணும். தேர்ஃபோர் இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்க போகுது, ரைட்? அப்போ தானே பவர் வந்து +½ வந்து வர முடியும். ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் 4, ரைட்? இந்த சம் வந்து புரியணும், ரைட்? இது கொஞ்சம் லென்த்தியான சம் தான், இருந்தாலும் நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், ரைட்? இங்கே சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த லைட்டு, அப்புறம் 2 கூலம்ஸ்லாம் பேஸ் பண்ணதும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டும் கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஸோ அதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அதோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணிட்டேன். டைமென்ஷன் டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா எல்லோட பவர் வந்து 0வாக இருக்கணும். அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு கொடுத்துருக்கிறதுல வந்து நான் என்னென்ன பவர்ஸ் வரணும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணேன். ஸோ ஏபிசி 3 கான்ஸ்டன்ட்டாக என்னங்கிறத நான் ஈக்குவேட் பண்ணி டிட்டர்மைன் பண்ணியாச்சு, ரைட்? அதை வச்சு நான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணேன், ரைட்? ஃபைன். ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும், ஓகே தானே? ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 21, 22, 23 இதோட சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. அதே மாதிரியே நம்ம வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம வந்து ஒரு 3 சம்ஸ் வந்து இந்த சாப்டருக்கு ரிலேட்டடாக இருந்ததே நம்ம வந்து பார்த்தாச்சு, ரைட்? ஸோ இதில் எல்லாமே கிளியராக இருக்கணும். இதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு நம்ம தேவையான எல்லா PYQஸுமே பார்த்தாச்சு, ரைட்? ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.